பார்க்கலாம் இருக்கா படம் சஸ்பென்ஸாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக போதா படம் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்காங்க எனக்கு பிடிச்சி ஹிட்லர் பார்த்தீங்கன்னா இது வந்து விஜய் ஆண்டனிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படம் பிச்சைக்கார படம் பார்த்துப்போம், நிறைய படம். ஸோ அதுக்கெல்லாம் தவிர்த்து இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியா. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக தான் இருக்குது. ஹிட்லர்ன்ற போது அது எல்லாருக்கும் தெரியும் அது ஸ்டோரி என்னன்றதை. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படத்தையும் நான் சொல்கிறேன், தயவு சேர்ந்து தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா விஜய் ஆண்டனி ஒவ்வொரு விஷயமும் ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாரு. ஸோ இது அவங்க மட்டும் இல்லை, டீமில் ஒரு எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல லேகுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் கிடையாது. மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். புரியல ப்ரோ, படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கதை சொல்ல வேணாம், ஏன்னா வந்து நீங்கள் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். கதை நான் சொல்கிறதுக்கு எதுக்கு இல்லை ப்ரோ, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு ப்ரோ. இவங்களுக்கு நான் இதை செய்யணும் அதை செய்யணுன்றத ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணுறது காட்டுறாரு அவர். ஸோ அதனால தான் சொல்கிறது, கதை சொன்னால் அது வேஸ்ட்டுன்னு. அப்போ நீங்கள் யாரும் போக மாட்டீங்க. ஸோ அதனால் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த கதை. ப்ரோ உண்மையாக சொன்னால் ஓகே தான் ப்ரோ, மற்ற படத்தோட இந்த படம் ஓகே தான். இந்த படத்தோட பேர் வந்து அதான் முன்ன படம் கூட இந்த படம் விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு பேர் இருக்கும்போது சூப்பராக தான் ப்ரோ இது. ப்ரோ உண்மையாக சொல்ல ஆக்டிங் அதான் ப்ரோ, பிச்சைக்காரன் நம்ம படம் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் ஒரு படம்னா இந்த மாதிரி ஒரு படம் தான் ப்ரோ. ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஓகே தான் ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். ஹிட்லர் டீமுக்கு வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி அண்ணனோட தீவிர ஃபேன் நான். ஹிட்லர் பார்த்துட்டேன். அண்ணன் மரண மாதம் செம்மையாக இருக்குது படம். அதான் ஒரு இருக்கவங்க கிட்டேருந்து பிடுங்கி அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்ட் நடிச்சிருக்காரு. அண்ணனுக்கு எப்பயுமே ரொம்ப நல்ல மனசு தான். அந்த நல்ல மனசு தான் அவர் ஸ்கிரிப்டாக செலக்ட் பண்ணுவார். அது நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். அவரோட பழைய படத்துலேருந்து எல்லா படத்துலையுமே பார்க்கும்போது அவர் எவ்வளோ நல்ல ஹியூமன் பீன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக தெரியும். அவர் பேர்லேயே விஜய் ஆண்டனி, அந்த விஜய் ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஜய் மாதிரி அவருமே பெரிய சூப்பர் ரொம்ப டேலண்டான ஆள் தான். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் ஓவராலாக சூப்பர், நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்குது. ஒரு படத்துலையும் அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு. இன்னும் நிறைய படம் அண்ணன் நடிக்கணும், நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. அதில் தான் நிறையா ட்விஸ்ட்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. கௌதம் மேனன் அவர் பெரிய டைரக்டர், அவரோட ஆக்டிங் சொல்லவா வேணும், பிச்சு உதறி இருக்காரு. ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரமாதம். விஜய் ஆண்டனி அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அண்ணனுக்கு ஃபுல் மார்க் தான். நல்லா பிடிச்சிருக்கு. சீன் லாஸ்ட்டில் ஃபைட் சீன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே பாய்.